நடைபெற ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, தம்பி நீ ஆண்டவரை மட்டும் பாரு, வேற யாரையும் பார்க்காத. இயேசுநாதர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால எல்லாரும் இருக்கிற இடங்கள் இருந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் முடிக்க போற. ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் நான் பார்க்க ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையக்கூடாது. அப்ப நீங்களும் நானும் ஒன்னே ஒன்று ஆழ்ந்து சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் எங்கேயா குறை இருக்கு அப்படின்னா தப்பு என் மேலதான் இருந்திருக்கு. ஏன்னா நான் ஆண்டவரை சரியா தேடலை. நான் தேடி இருந்தேன்னா என் வாழ்க்கையில குறை இருக்காது. எங்க வேதாகம கல்லூரி ஆசிரியர் என்னைய பர்டிகுலரா பிடிச்சி எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி என்னை உருவாக்குனாரு. அப்புறம் ஆண்டவரோட சமூகத்தில் நான் அமர்ந்திருந்தேன். எனக்கு என்னென்ன குறை இருக்கு, எங்கெங்க திருத்தணும், எங்கெங்க பிழை இருக்கு, எங்கெங்க மாற்றணும், எப்பப்ப நான் ஜெபிக்கணும், எப்பப்ப ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், எதை என்கிட்ட விடணும், எதை ஆண்டவரோட நெருங்கணும். எனக்கு ஆண்டவர் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு நீ ஊழியக்காரன் இன்னைக்கு ஆண்டவரோட இந்த மீட்டிங் வந்திருக்க ஒவ்வொருவரையும் அப்படியே நின்ற வண்ணத்தோடு நான் வாழ்த்தி மனதார ஆசீர்வதிக்கிறார்களே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறார்களே. அவங்க கையிட்டு செய்யற ஒவ்வொரு வேலையும் உடைய கருத்தில் கொடுக்கிறார்களே. அன்றாட தினமும் நீங்க அவங்களோட பேசிட்டே இருக்கணும், அவங்களோட நீங்க நடந்துட்டே இருக்கணும். நின்றாலும் நடந்தாலும் அங்கும் இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க கண்களுக்கு மறைவாக நாங்க எங்கேயுமே போக முடியாது ஆண்டவரே, எங்கேயுமே போக முடியாது. அநேக காரியங்கள் ஒருவேளை நம்ம இருதயத்துக்கு துக்கமான செய்திகள் வந்து கொண்டு நம்மள ஒருவேளை சோர்வுக்குள்ள ஆக்கலாம், ஒரு நெருக்கத்தின் வேலையில போகலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நெருக்கத்தில் இருந்தவனுக்கு ஆண்டவர் விசாலம் உங்களை மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைங்க சாட்சி கொடுப்பாங்க. அம்மா உங்க ஜபம் எங்க வாழ்க்கையில நல்லா உயர்ந்த இடத்துல வச்சிருக்குது, உங்க ஜபத்தினால்தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம்னு உங்களோட ஜபம் உங்க பிள்ளைகளை உருவாக்கி என் தாய் தகவலோட நன்மையும் அவங்க எங்களுக்காக செஞ்ச தியாகத்தையும் நாங்க ஒருபோதும் மறக்கலங்க